இந்த வீடியோவில் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும் தான் பார்க்க போகிறோம். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? இதுதான் இதுக்கான ஆன்சர். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும்? எத்தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ணா பரபரப்பான அரசியல் வாழ்வில் அடக்கத்தையே அணிகலனாக கொண்டவர். இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அரசியல் வாழ்வில் அண்ணா எதனை அணிகலனாக கொண்டவர்? தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. வ.உ.சி. சுதேசி கப்பலை ஓட்டினார். வ.உ.சி. எந்த கப்பலை ஓட்டினார்? அவன் பெயர் ராமன். அவன் பெயர் என்ன? அதுதான் கரெக்ட் ஆன்சர். அவர் பெயர் என்ன? பின்வரும் விடை தொடரக்கூடிய பொருத்தமான வினாவை காண்க. கோயிலில் கடவுள் வழிபாடு நடந்தது. கோயிலில் என்ன நடந்தது? கோயிலில் என்ன நடந்ததுதான் கரெக்டான ஆன்சர். தமிழ் மொழி இயல் இசை நாடகம் 3ஐயும் உள்ளடக்கியது. தமிழ் மொழி எதை உள்ளடக்கியது? தான் கரெக்ட் ஆன்சர். நாவல், சிறுதை முதலான புத்திலக்கிய நூல்கள் மேனாட்டார் வரவால் தமிழுக்கு கிடைத்தன. தமிழுக்கு யாரால் எவ்வகை புத்திலக்கியங்கள் கிடைத்தன? தான் கரெக்டான ஆன்சர். அதுவோ மாம்பழம் வினாவை தேர்வு செய்க. அது என்ன? அது என்ன? தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது. தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது? தொழிற்கல்வி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும். தொழிற்கல்வியின் பயன் என்ன? காந்தியடிகள் அறவழியில் போராடி நாட்டிற்கு உரிமை பெற்று தந்தார். காந்தியடிகள் நாட்டிற்கு உரிமையை எவ்வாறு பெற்று தந்தார்? தான் கரெக்ட் ஆன்சர். செவ்வியால் கேட்டறியும் கேள்வி செல்வமே தலையாய செல்வமாகும். தலையாய செல்வம் எது? தலையாய செல்வம் எது? முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம் ஆகும். முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? படித்தவர் வெற்றி பெறுவர். யார் வெற்றி பெறுவர்? படித்தவர் வெற்றி பெறுவர். திருக்குறள் சிறந்த நீதி நூல். எது சிறந்த நீதி நூல்? தான் கரெக்ட் ஆன்சர். சைவ நெறியால் தமிழுக்கு சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் கிடைத்தன. தமிழுக்கு சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் என் நெறியால் கிடைத்தன? உழைப்பு உயர்வை தரும். இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எது உயர்வை தரும்? தான் கரெக்ட் ஆன்சர். நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் திருத்தொண்டர் திருவந்தாதி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நம்பியாண்டார் நம்பி எழுதிய நூல் எது? பூங்கோதை நேற்று கோவிலுக்கு சென்றாள். இவ்விடைக்குரிய சரியான வினாவை தேர்க. பூங்கோதை நேற்று எங்கு சென்றாள்? திருக்குறள் ஓர் அற இலக்கியம். ஆன்சர் வந்து திருக்குறள் எந்த வகை இலக்கியம்? திருக்குறள் எந்த வகை இலக்கியம்? 4 மாடுகள் உழுகின்றன. எத்தனை மாடுகள் உழுகின்றன? மரம் வளர்ப்பு மண்ணரிப்பை தடுக்கிறது. மழை பொழிவை கூட்டுகிறது. இதுக்கு ஆன்சர் மரம் வளர்ப்பதன் பயன் என்ன? பயன் யாது? உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் மகாத்மா. உலகம் வாழ்த்தும் புகழ் நிறைந்தவர் யார்?
சொல்ல கருதியவற்றை கேட்போர் ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்ளும்படி இன்னலோசையுடனான புலப்படுத்தும் மொழி நடையை இசைத்தமிழ். இவ்விளக்கத்திற்குரிய வினாவை தேர்ந்தெடு. இசைத்தமிழாவது யாது? திருக்குறள் உலக பொதுமறையாகும். இத்தொடர் கேட்ட வினாவை தேர்க. எது உலக பொதுமறை? இளமையில் கல்வி சிலைமேல் எழுத்து. இதுக்கான ஆன்சர் இளமை கல்வி எதை போன்றது? அகிம்சையின் மறு உருவம் காந்தியடிகள். அகிம்சையின் மறு உருவம் யார்? வள்ளுவரை அனைவரும் அறிவர். இவ்விடை கேட்டு வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவரை அனைவரும் அறிவாரா? கண்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டினான். கண்ணன் யாருக்கு தேரோட்டினான்? காலில் புண் இருந்தது. புண் எங்கே இருந்தது? பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். பாரதிதாசன் இயற்பெயர் யாது? நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். நல்ல குடும்பம் எப்படிப்பட்டது? இதுதான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆம், ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டது. ரயில் சரியான நேரத்தில் புறப்பட்டதா? நல்லோர்களால் இந்த உலகம் இயங்குகிறது. யாரால் இந்த உலகம் இயங்குகிறது? ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க வேண்டும். யாரை உள்ளளவும் நினைக்க வேண்டும்? விடாமுயற்சி வெற்றி தரும். இவ்விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. எது வெற்றி தரும்? கம்பரின் மகன் அம்பிகாவதி. கம்பரின் மகன் யார்? அடக்கம் முதலிய குணங்கள் அமைந்த ஒன்று பெண்மையாகும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பெண்மையாவது யாது? நான் MA வரை படித்துள்ளேன். நீ எதுவரை படித்துள்ளாய்? சிக்கனம் சிறப்பையும் முன்னேற்றத்தையும் தரும். சிக்கனம் எதை தரும்? சிரித்தல் மாந்தர் இனத்திற்குரிய செயல் ஆகும். சிரித்தல் யாருக்குரிய செயல்? உழைத்தவர் உண்ண முடியும். யார் உண்ண முடியும்? இதுதான் கரெக்ட் ஆன்சர். தாய்ப்பால் என்பது இயற்கை, புட்டிப்பால் என்பது செயற்கை. இயற்கை எது, செயற்கை எது? முயன்றால் முடியாதது இல்லை. இவ்விடை கேட்டு வினாவை தேர்ந்தெடு. முயன்றால் முடியாதது உண்டோ? நற்றிணை ஓர் அக இலக்கியமாகும். இதற்கேற்ற வினா யாது? நற்றிணை எந்த வகை இலக்கியம்? மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன. மைதானத்தில் எவை ஓடுகின்றன? அறம் செய்ய விரும்பு. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. எதை செய்ய விரும்ப வேண்டும்? கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை. கோடி நன்மை எதற்கு? கோடி நன்மை எதற்கு? அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.